கோப்டெக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வீடியோவில் சில பட்டுச்சேலைகளுடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதையும் ஒரு நெசவாளர் தன்னுடைய கைத்தறி ரகத்தை நெய்யறதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். பறவை இனங்கள்லேயே தூக்கணாங்குருவியை வீவர் பேர்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சிறந்த முறையில் கூடு கட்டுறதுக்காக தூக்கணாங்குருவி ஒரு உதாரணமாக சொல்லலாம். நம்ம நெசவாளரும் அதே போல் தன்னுடைய ரகத்தை கைத்தறி நெசவாளர் யூனிக்காக தயார் பண்ணுறதுக்கு அவரை நாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பொதுவாக தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதுக்காக இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், இலை, வேர்கள், சருகு அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி தன்னுடைய கூட்டை அது கட்டுது. ஒரு நெசவாளரும் அதே போல் தான் இயற்கையில் கிடைக்கிற பருத்தி நூல், பட்டு நூல், அதாவது ஜூட் ஃபைபர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி தன்னுடைய ரகங்களை அவர் தயார் பண்ணுறாரு. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பொழுது தன்னுடைய மூக்கு மற்றும் நகம், காலில் இருக்கிற நகங்கள் அதை பயன்படுத்தி தான் கூடு கட்ட ஆரம்பிக்குது. ஒரு நெசவாளரும் அதே போல் தன்னுடைய கை மற்றும் கால்கள், அது இல்லாமல் நாடா, அந்த ஒரு சின்ன லூம்ங்கிற கைத்தறி, அதை பயன்படுத்தி தன்னுடைய ரகங்களை அவர் தயார் பண்ணுறாரு. ஒரு தூக்கணாங்குருவியுடைய கூடு கட்டுறதுங்கிறது அது முதல்ல போடுற ஒரு கிளையில் போடுற ஒரு முடிச்சில் இருந்து தான் ஆரம்பமாகுது. நெசவு தொழிலும் அப்படி தாங்க. இலைகளை இணைக்கிறதப்போ தான் நம்ம ஒரு பெரிய ஃபேப்ரிக்கை உருவாக்க முடியும். அதனால் முடி போடுறதுங்கிறது நெசவு தொழிலையும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. தூக்கணாங்குருவி ஒரு சிறந்த வடிவமைப்பாளர், அதாவது ஆர்கிடெக்டர்னு சொல்லலாம். தன்னுடைய கூடு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அது மனசளவில் முடிவு பண்ணி அந்த கூட்டை கட்டுது. அந்த கூட்டை கட்ட அது மேற்பார்வையிட்டு சிறந்த முறையில் வடிவமைக்கிறது. ஒரு நெசவாளரும் அதே போல் தான் தயார் பண்ணுற ரகம் ஒரு சிறந்த வடிவமைப்போட சேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பார்டர் எப்படி இருக்கணும், உடல் எப்படி இருக்கணும், பல்லோ எப்படி இருக்கணும், அதில் என்ன மாதிரி வடிவமைப்புகள் போடணும் அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு பண்ணி அவர் அந்த ரகத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறார். தூக்கணாங்குருவி எப்படி ஒரு சிறந்த பில்டர்னு சொன்னோம்னா, தன்னுடைய அந்த கூட்டை வடிவமைக்கிறப்ப அது மட்டும் உள்ள நுழையிற அளவுக்கு தான் அந்த வாசலை அது வச்சுருக்கோம். பிற பறவைகளோ இல்லை விலங்குகளோ அதை உள்ளே அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக அது வடிவமைக்கிறது. ஒரு நெசவாளரும் அதே போல் தாங்க. தன்னுடைய துணியை வடிவமைக்கிறப்ப பிற பொருட்களிலிருந்து அதை வித்தியாசப்படுத்தி மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியாத அளவுக்கு அதை நுட்பமாகவும் திறமையாகவும் அந்த பொருள்களை அவர் தயாரிக்கிறார். ஒரு நெசவாளர் கூட ஒரு சிறந்த வடிவமைப்பாளர் தாங்க. வடிவமைப்பாளர் ப்ளஸ் நெசவு நெய்பவர், அது இல்லாமல் அதை மேற்பார்வையிட்டு அப்பப்பொழுது மாற்றங்களை செய்யக்கூடியவர் நெசவாளர். ஒரு தூக்கணாங்குருவி என்னுடைய இனத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான தூக்கணாங்குருவி வகைகள் இருக்குது. ஒவ்வொரு தூக்கணாங்குருவி வகையும் தன்னுடைய கூட்டை ஒரு வித்தியாசமான முறையில், ஒரு நுட்பமான முறையில் அமைச்சிக்குது. நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற கைத்தறி நெசவு செய்கிறவங்களும் ஒவ்வொரு அந்த பகுதிக்கேற்ப ரகங்களையும் அவங்களுடைய திறமைக்கேற்ப ரகங்களையும் தயார் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரே விதமான ரகங்களை தயார் பண்ணாத காரணத்தினால, ஒரு ரகம் இன்னொரு ரகம் போல் இல்லாத காரணத்தினால கைத்தறி ரகங்கள் எல்லாமே யூனிக்கான, அதாவது தனித்தன்மை வாய்ந்த ரகங்கள்னு நாம் சொல்லலாம். தூக்கணாங்குருவி எப்படி தன்னுடைய பிற பிரிடேட்டர்ஸ், அதாவது பிற விலங்குகள், பறவைகள்கிட்டேருந்து தன்னுடைய குட்டிகளை காப்பாற்ற நினச்சி அதை வடிவமைக்கிறதோ, அதே மாதிரி நெசவாளரும் தன்னுடைய ரகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, ஒரு கடமை உணர்வு, அதோடு தான் ஒவ்வொரு ரகத்தையும் தயார் பண்ணுறாரு. கால சூழ்நிலைக்கேற்ப தூக்கணாங்குருவி தன்னுடைய கூடுகளை அமைச்சிக்கும், சீதோஷ நிலைக்கேற்ப. அதே போல் மாறி வரும் கால சூழ்நிலைக்கேற்ப நெசவாளர்களும் தங்களுடைய துணிகளை வித்தியாசப்படுத்தி தற்கால தேவைகளுக்கேற்ப வடிவமைப்புகளை பயன்படுத்தி நெய்கிறாங்க. இத்தனை சிறப்பம்சங்கள் கைத்தறி துணிக்கு இருக்குங்க. தூக்கணாங்குருவி தன்னுடைய கூடு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா இலை, சருகு, வேர்கள் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான தடவை பயன்படுத்தி அதை எடுத்துக்கிட்டு அதை கட்டுது. ஒரு நெசவாளரும் தன்னுடைய புடவை நெய்கிறப்ப குறைஞ்சபட்சம் 15,000 to 20,000 தடவை தன்னுடைய கைகளையும் கால்களையும் அசைச்சு அந்த ஊடையை செலுத்தி அந்த சேலையை நெய்கிறாரு. அவர்களுடைய உழைப்பை கௌரவிக்கும் விதமாக கோப்டெக்ஸ் இந்த வீவர் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை
எங்கே தயார் பண்ணது, எந்த நெசவாளியால் நெய்யப்பட்டது அப்படின்ட்டு போடுறோம். அரசாங்கத்தினுடைய ஹேண்ட்லூம் மார்க் சிம்பலையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு புடவைகளையும் இணைச்சி விற்பனைக்கு வாடிக்கையாளர்களுக்கு நம்பகத்தன்மைக்காக அனுப்புகிறோம். கைத்தறி தினமானது வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுற இந்த வேலையில் கைத்தறி ரகங்கள், ஏதோ ஒரு கைத்தறி ரகம், பட்டு சேலையோ இல்லை கைத்தறி சேலையோ, வேட்டி, துண்டு அந்த மாதிரி ரகங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா ஒரு நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தில் அது உறுதுணையாக இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து திரு ஜெஷூரன் அவர்களுடைய உதவியுடன் தூக்கணாங்குருவியை படம் பிடிச்சு அதை வந்து நம்மளுடைய கைத்தறி நெசவாளரோட எப்படி வந்து ஒரு ஒருங்கிணைந்த செயல்களாக அது இருக்குங்கிறத இணைச்சி உங்களுக்கு வந்து வழங்கியிருக்கோம். Co-optex வாங்க, பாருங்கள், இங்கே எண்ணற்ற கைத்தறி ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த ரகமாக இருக்குது. அதை வாங்கி பயன்பெறுங்கன்ட்டு Co-optex சார்பில் உங்களை கேட்டுக்கிறேன்.